இந்த பையனோட பவுல்ல இருக்க சூப் மட்டும் அப்படியே இருக்கு. ஆனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பாதிக்கு மேல அதை குடிச்சிடுறாங்க. குடிக்கும் போது அவங்க 2 பேருக்குமே அதுல மெடிசன் கலந்திருக்க மாதிரி ஸ்மெல் வருது. அப்பதான் இந்த அப்பா யோசிக்கிறாரு, நேத்து இந்த பையன் எலி மருந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து எடுத்திருப்பான். அது ஞாபகம் வந்த உடனே அடிச்சு புடிச்சு இந்த பையன்ட்ட கேக்குறாங்க. இந்த பையன் மறுக்காம ஆமா அது மொத்தத்தையும் இந்த சூப்ல கலந்துட்டான்னு சொல்றான். அதை கேட்டா அவங்க அப்பா வேகமா அவங்க அம்மாவை போயிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த பையன் உஷாரா அதுக்கு முன்னாடியே டெலிபோன் லைனை கட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதை பார்த்தா அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வேகமா இந்த பையனை குத்துறதுக்காக துரத்துறாங்க. அந்த பையன் வேகமா படிக்கட்டுல ஏறி மேல போறான். கரெக்டா பிடிக்க போற சமயத்துல இவங்களும் அந்த எலி மருந்தால இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த பையன் ஏன் பண்ணுவானா, 2 நாளுக்கு முன்னாடி இந்த பையனோட ரூம்ல இருக்க செவுத்துல ஒரு ஓட்டை இருந்திருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பந்த போட்டா அந்த பந்து பாட்டுக்கு உள்ள போகுது. அப்பதான் அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு கண்ணு தெரியும். அது பேச ஆரம்பிக்குது. நான் தான் உன்னோட அக்கா, நம்ம அம்மா அப்பா தான் அவங்களை பத்தி நான் உண்மை தெரிஞ்சனால என்ன இதுல போட்டு அடைச்சிட்டாங்கன்னு சொல்றா. கூடவே உன்னையே அவங்களுக்கு பிடிக்கலன்னா இது மாதிரி என் கூடயே உன்னையே அடைச்சிருவாங்கன்னு சொல்றா. இந்த பையன் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். அப்பதான் அந்த அக்கா தோட்டத்துல இருக்க ஒரு இடத்த சொல்லி அங்க போய் தோண்டி பாரு, உனக்கே உண்மை தெரியும்னு சொல்றா. இந்த பையனும் அதே மாதிரி அவ சொன்ன இடத்துல போய் தோண்டி பாக்குறா. அந்த இடத்துல ஒரு மண்டையோடு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையன் அவங்க அக்கா சொல்றத நம்புறான். இவங்க அக்கா சொன்ன மாதிரியே அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணி அவங்க கிட்ட இருக்க சாவியை எடுக்கிறான். இந்த பொண்ணை செவத்துக்கு நடுவுல இருக்க ஒரு இரும்பு ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கான சாவி தான் இந்த பொண்ணு சொல்ல ஹீரோவும் கதை ஓபன் பண்ணி விடுறான். உள்ள இருந்து அவங்க அக்கா வருவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு மான்ஸ்டர் வருது. இந்த பையன் இந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா அவனோட ரூமுக்கு போறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அங்கேயே வந்துருது. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் நல்லவங்க தான். ஆனா இந்த மான்ஸ்டர் தான் இந்த பையனை மேனிபுலேட் பண்ணி அவங்களை கொலை பண்ண வச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.